மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது நியூஸ் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ மக்களே. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூவல் கரன்சி லோன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு மக்களே. ஓகேங்களா? இது நம்ம எக்ஸாம்ஸில் மெயின்ஸில் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் இன்டர்வியூ போகிறப்போ மேபி கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் என்ன இந்த இருக்குது பார்த்துரும். டியூவல் கரன்சி லோன் முதல்ல நியூஸ் என்னன்னு இங்கே போயிருக்கு. இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூஎஸ் இங்கே பாருங்கள் 2.9 பில்லியன் ஒர்த்துக்கான லோனை வாங்கியிருக்காங்க. அது டியூவல் கரன்சி, ரெண்டு கரன்சியில் வாங்கியிருக்காங்க. அதில் 2.4 பில்லியன் வந்து யூஎஸ் டாலர்ஸ்லையும் 67 பில்லியன் என் அது வந்து ஜாப்பனீஸ் எண்ணையும் வாங்கியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து 2.9 பில்லியன். ஓகேங்களா? இந்த மாதிரி வாங்குறதால இவருக்கு என்ன பெனிஃபிட், அந்த பேங்க்குக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க. இவருக்கு என்ன பெனிஃபிட்னா மக்களே, இப்போ ரீபேமெண்ட் பண்ணுவார்ல, ஒரு இதுக்கு வந்து 5% இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இயர் வரப்போ அந்த 5% பே பண்ணணும்ல. அது பே பண்ணுறப்போ அவருக்கு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ 2.4 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு 5% போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வருமா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இஎம்ஐ கட்டுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 60,000 crore கட்டணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 60,000 crore ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 30,000 crore 30,000 crore 30,000 crore ருப்பியை யூஎஸ் டாலர்ஸில் பே பண்ணலாம். இன்னொரு 30,000 crore இருக்குல்ல, அது வந்து இந்தியன் ருப்பியாவே அவர் பே பண்ணலாம். புரியுதா? 30,000 crore நிகரான யூஎஸ் டாலர்ஸை கொடுக்கணும். இன்னொரு 30,000 crore இந்தியன் ருப்பியிலே பே பண்ணலாம். ஜாப்பனீஸ்லாம் வாங்கியிருக்காருல, அதே மாதிரி தான் அதுவும். அதுக்கு ஒரு இப்போ 67 பில்லியன் என் வாங்கியிருக்காரு. அது எக்ஸாம்பிள் ஒரு 10,000 crore வருதுன்னு வச்சுங்களேன், இஎம்ஐ கட்ட வேண்டியது. அதை வந்து ஒரு 5,000 crore வந்து ஜாப்பனீஸ் எண்ணுக்கான ருப்பியிலையும் கட்டணும். இன்னொரு 5,000 crore இந்தியன் ருப்பியிலே கட்டணும். ஓகேங்களா? இதனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஒரு டாலர் ஈக்குவல் டு 83 ரூபீஸ், 84 இருக்கு. அப்போ 84 ருபீஸ் கொடுத்தா தான் ஒரு டாலர் அங்கே போகிற மாதிரி கணக்கு. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, அது சில டைம் வந்து டவுன் ஆகும். நம்ம 80 கொடுத்தாவே ஒரு டாலர் கொடுத்த மாதிரி கணக்கு வரும். அப்போ அந்த டைம்ல இவருக்கு பெனிஃபிட். அதே மாதிரி சில கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யூஎஸ் டாலர்ஸ் தான் 80, ஜாப்பனீஸ் கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூவல் கரன்சி வாங்குறப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷனால இவர் கொஞ்சம் பெனிஃபிட். சரி, அந்த பேங்க்குக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ இந்த லோனை செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறாங்களா, அதனால அந்த லோனோட அசோசியேட்டாக இருக்க ரிஸ்க், அந்த ரிஸ்க் அவர் லோன் பே பண்ணனா அதுதான் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க்கு வந்து செக்ரிகேட் ஆகுது இல்லை, அதனால அந்த பேங்க்குக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரிச்சு கொடுக்குறதால அந்த கன்சார்டியம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, கன்சார்டியம்னா ரெண்டு பேங்க் சேர்ந்து பே பண்ணுறது, அந்த லோன் கொடுக்குறது. அதனால வந்து அந்த பேங்க்குக்கு பெனிஃபிட், ஏன்னா ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகுது இல்லை. அதுதான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். நான் சொன்னது தான் இங்கே இருக்கும். டியூவல் கரன்சி லோன் இஸ் a டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்சிங் வேர் லோன் இஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் ஒன் கரன்சி. அதாவது யூஎஸ் டாலர்ஸ் லோன் கொடுப்பாங்க, ரீபேமெண்ட் பண்ணுறப்போ அந்த கஸ்டமர் என்ன பண்ணலாம், அனதர் கரன்சியில் ரீபேமெண்ட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, யூஎஸ் டாலர்ஸில் கொஞ்சம், இந்தியன் ருப்பியில் ஒரு கொஞ்சம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? யாரெல்லாம் பண்ணுவா? மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், பெரிய பெரிய இம்போர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரெக்ஸில் ஃபாரின் ருப்பியில் ஃபாரின் சூப்பர் மார்க்கெட்னு வருது பாருங்க, ஃபாரின் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் அதில் லோன் வாங்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் டேர்ம்ஸாக சொல்லணும்னா, நீங்கள் டாலர்ஸில் லோன் வாங்கி ருப்பியில் பே பண்ணுறது, அதுதான் வந்து டியூவல் கரன்சி லோன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க இங்கே. இப்போ நீங்கள் 1.2 பில்லியன் டியூவல் கரன்சி லோன் யூஎஸ் டாலர்ஸில் வாங்கியிருக்கீங்கன்னா, இப்போ அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னா, அதுக்கு இப்போ 1.2 பில்லியனுக்கு 5% ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டை ரெண்டாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து 50,000 crore 25,000 crore ஈக்குவலான யூஎஸ் டாலர்ஸ் கொடுக்கணும். அந்த 25,000 crore அப்படி நீங்கள் இந்தியன் ருப்பியே கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஒன் ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் லோன் வாங்கிட்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் ரீபேமெண்ட் பண்ணலாம் மக்களே. அதுதான் டியூவல் கரன்சி லோன். பேங்க்குக்கு என்ன பெனிஃபிட், அவங்களோட ரிஸ்க், அந்த லோனோட அசோசியேட் ஆகிருக்கிற ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகும். ரீபேமெண்ட் பண்ணுறவருக்கு என்ன பெனிஃபிட்னா, வேற கரன்சியில் ரீபேமெண்ட் பண்ணியிருக்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். இப்போ இந்தியாவில் வந்து இதே லோன் வாங்கியிருந்தானா 10%னா, இப்போ ஃபாரின்ல அவரும் 5%லே கிடைக்கும்ல. அதனால தான் இந்த மாதிரி மல்டிநேஷனல் பேங்க் கிட்ட இருந்து டியூவல் கரன்சி லோனாக வாங்குறது. ரீபேமெண்ட் பண்ணுறப்போ அனதர் கரன்சியில் பண்ணுறதால அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் வரப்போ இவருக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? அவ்வளோதான். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் போடுறேன் மக்களே. இதான் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். திருப்பி ஒரு ஒன்லைனில் சொல்லிடுறேன். டியூவல் கரன்சி லோன்னா ஒன்றும் இல்லை, ஒன் ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் லோன் வாங்கிட்டு ஒரு கன்சார்டியம் பேங்க் ரெண்டு பேங்க் சேர்ந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ரீபேமெண்ட் பண்ணுறப்போ ரீபேமெண்ட் அமௌண்ட் ஒன்று வரும்ல, அதில் சம் பார்ட் வந்து யூஎஸ் டாலர்ஸ்லையும் சம் பார்ட் வந்து நம்ம இந்தியன் ருப்பிலையும் வேற கரன்சியில் ரீபேமெண்ட் பண்ண முடியும். அதுதான் டியூவல் கரன்சி லோன். ஓகேங்களா? ரெண்டு ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் லோன் வாங்குறாங்கல்ல, லைக் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா?
ஓகே மக்களே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி மக்களே.